அதாவது கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில வந்து ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை வந்து குடுத்துருக்காங்க. இத குடுத்தது யாருன்னு சொல்லும்போது, உங்களுக்கு கண்டிப்பா அந்த கோபம் என்பது பயங்கரமா ட்ரிகர் ஆகும். யார் தெரியுமா? 3 ஆசிரியர்கள். 3மே ஆண் ஆசிரியர்கள். எல்லாருக்குமே 30 பிளஸ், 50 பிளஸ், 40 பிளஸ்ன்ட்டு வயசு இருக்கு. இந்த எரும மாடுங்க அந்த சின்ன குழந்தைய அந்த மாரி பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா அந்த குழந்தை வந்து ஜனவரி மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்கூலுக்கு வரலன்ட்டு அவங்களுடைய எச்எம் அவங்க அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கும்போது இவ்வளவும் வெளிய வருதுங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் நல அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க. அவங்க விசாரணை பண்ண பிறகு அந்த குழந்தைய கூப்பிட்டு விசாரணை பண்ண பிறகு நெறைய உண்மைகள் வெளிய வந்திருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் போக்சோவின் கீழ அந்த 3 நாய்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு நெறைய ஊர் மக்கள் வந்து ஒன்று கூடி போலீஸார் கிட்ட வந்து வாக்குவாதத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து வெளிய விடுங்க. நாங்க பார்த்துக்கிறோம். இப்பேற்பட்ட செயல வந்து செஞ்சிருக்காங்க. ஆசிரியர்கள் வந்து தெய்வங்களா நெனச்சு தானே நாங்க குழந்தைகள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறோம். இந்த மாதிரியான செயல பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இது பண்ற விஷயம் வந்து 1 2ங்க தொடர்ந்து நெறைய நடந்துகிட்டு இருக்குங்க இப்போ. சோ இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, இது போன்ற நபர்களுக்கு வந்து சரியான ஒரு பனிஷ்மென்ட் வந்து குடுக்கணும்ன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.